If the total surface area of a cone of radius 7 cm is 704 cm square, then find its slant height அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கோனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு கொடுத்துருக்காங்க, அதோடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்லாண்ட் ஹைட் கேட்குறாங்க. ஸ்லாண்ட் ஹைட்னா எல் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஒரு கோன் இருக்குது. இந்த கோனில் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஹைட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வெர்டிக்கல் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை ஸ்லாண்ட் ஹைட் அதாவது எல் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா எல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அதாவது ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் பார்த்தீங்கன்னா பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். நார்மலாக நமக்கு வந்து சிஎஸ்ஏ வந்து பை ஆர் எல் வருமா, அந்த எல்லுக்கு பதிலாக டிஎஸ்ஏல என்ன ஆகும்னா எல் ப்ளஸ் ஆர்னு வந்துடும், அவ்வளோதான். சரி, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். ஆர் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 7 இருக்குது, இங்கே எல் ப்ளஸ் ஆர். எல் வந்து நமக்கு தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் ஆர் பார்த்திங்கன்னா 7. ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்கே சென்டிமீட்டர் கொடுத்ததுனால நம்ம இந்த இடத்துல சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஏக்கு அவங்க நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்போ அதுக்கு பதிலாக நம்ம இங்கே 704 போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நமக்கு மல்டிபிள் இருக்கா, இது ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு என்ன வேணும், எல் தான் வேணும். அதனால இந்த எல் ப்ளஸ் 7 மட்டும் இங்கே இருக்கட்டும். இப்போ இந்த 704 இங்கே போட்டுக்கலாம். இப்போ மல்டிப்ளேயில் இருக்க இந்த 22 இந்த பக்கம் வரும்போது டிவைடடில் வந்துடும். இப்போ இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் நம்ம 11 டேபிளே இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 11 டேபிளில் இதை 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணுறேன். 11 டேபிளில் பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் 66 கிடைக்குமா, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் 4. 44 பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்துடும். இப்போ திரும்பியும் நான் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். 3 2ன்னு வரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எல் ப்ளஸ் 7 = 32ன்னு வருது. எல் ப்ளஸ் 7 = 32. நமக்கு என்ன வேணும், எல் தான் வேணும். அதனால இந்த 7 இந்த பக்கம் போகும்போது -7ஆக போயிடும். அப்போ எல் = 32ல் 7 போச்சுன்னா 25 சென்டிமீட்டர்னு நமக்கு கிடச்சிடும். From a solid cylinder whose height is 2.4 cm and diameter 1.4 cm. ஒரு சிலிண்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா நமக்கு 2.4 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர்னால் இது ஃபுல்லாக, இது பார்த்திங்கன்னா 1.4 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. A conical cavity of the same height and base is hollowed out. Find the total surface area of the remaining solid அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோனிக்கல் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதுவும் இதே ஹைட்டில் இதே பேஸில் சேம் ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதே ஹைட்டு தான், இதே பேஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோனிக்கல் பார்ட் வந்து இந்த சிலிண்டர்லேருந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க உள்ளேருந்து. ஸோ ரிமைனிங் இருக்கிற டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஹைட் கொடுத்துருக்காங்களா, ஹெச் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2.4 சென்டிமீட்டர். அதுக்கப்புறமா நமக்கு இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். 1.4/2ன்னு போட்டோன்னா ரேடியஸ் வந்து நமக்கு 0.7 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கிது. இப்போ டிஎஸ்ஏ ஆஃப் த ரிமைனிங் சாலிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்பு. இதில் உள்ளே மட்டும்தான் நமக்கு கட் பண்ணி எடுத்திருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொன்னால் டோட்டலாக இருக்கிற மொத்தத்துக்குமே நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் ஷேப் இருக்குது, அதுக்கு உள்ளே தான் நமக்கு கோன் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்போ சுற்றி இருக்கிற அந்த சிலிண்டர் வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ சுற்றி இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், சிஎஸ்ஏன்னு சொல்லுவோமா. அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன ஷேப் இருக்கும் மொத்தமே நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்க, இந்த அடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கிள் இருக்கா, அப்போ இந்த சர்க்கிளுடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா எல்லாமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த சுற்றி இருக்கிறதுக்கு நான் போட்டுட்டேன் சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர்னு சொல்லி போட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் இருக்குது. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால அந்த பாட்டமுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்து ஒரு கோன் ஷேப்பில் எம்டி ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். அதனால சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் எடுத்துக்கலாம். சிஎஸ்ஏ
ஆஃப் தி கோன். ஓகே, புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சுற்றி இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு சிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம். சுற்றி இருக்கிற சைட் டாப்பும் பாட்டமும் கன்சிடர் பண்ணாமல் அது வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிறதுனால சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதுவும் நம்ம வந்து ஏரியாவில் கன்சிடர் பண்ணுவோம். இது வந்து சர்க்கிளாக இருக்கிறதுனால இதோடைய ஏரியா, அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ப்ளஸ் உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கோன் ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கும் வந்து நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும், அந்த கோன் ஷேப் மட்டும். அப்போ அது வந்து சிஎஸ்ஏல மட்டும்தான் வரும், ஏன்னா அதில் இந்த டாப் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இது மட்டும் எடுப்போம், அதனால சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்துக்கும் ஃபார்முலா எழுத போகிறோம். சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 2 pi r/h, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த கோன் பார்த்தீங்கன்னா πr/l. ஸோ நம்ம எல்லாமே ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால இங்கே ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ இது எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பையார் காமனாக இருக்குது. அதனால நான் πr காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ இங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2h இருக்கும், இங்கே ஒரு r இருக்கும், ப்ளஸ் இந்த இடத்துல l மட்டும் இருக்கும். இங்கே நமக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆனால் நமக்கு இங்கே எல் தெரியாது பாருங்கள், ஹெச்சும் ஆரும் மட்டும்தான் தெரியும், எல் வந்து நமக்கு தெரியாது. அதனால நம்ம இப்போ எல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். எல்ன்றது வந்து ஸ்லாண்ட் ஹைட் இருக்கிறதுலேயே அதுதான் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு மற்ற ரெண்டும் ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 2.4 ஸ்கொயர்னு வந்துடும், ஆர் பார்த்தீங்கன்னா 0.7 ஸ்கொயர்னு வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ 2.4 ஸ்கொயர் பண்ணால் 5.76ன்னு கிடைக்கும், ப்ளஸ் 0.7 ஸ்கொயர் பண்ணால் 0.49ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 6.25 வரும். நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போது 625 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 25 உடைய ஸ்கொயர் இல்லையா? அப்போ இது எப்படி எழுதலான்னா 2.5 ஸ்கொயர் ரூட்லேருந்து நமக்கு வெளியே வந்துடும். வச்சுக்கோங்க, 2.5 வெளியே வரும். ஏன்னா 2.5 × 2.5 போடும்போது தான் நமக்கு 6.25 கிடைக்கும். ஒரு நம்பர் தள்ளி டாட்டுனா 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணும்போது 2 நம்பர் தள்ளி டாட் இப்படி வரும். ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கும்போது 2 நம்பர்னா ஒரு நம்பராக நம்ம வெளியே எடுப்போம், அவ்வளோதான். 625 25 உடைய ஸ்கொயர், இங்கே 2 நம்பர் தள்ளி டாட்னால ஒரு நம்பர் தள்ளி டாட், அவ்வளோதான். இப்போ எல் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 2.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இது மேலேயே முதலே கண்டுபிடிச்சி வச்சுருங்க, அதுக்கப்புறம் கூட இந்த சமன்பாடு போட்டுக்கலாம். இப்போ வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம், ஆருக்கு பதிலாக 0.7 போட்டுக்கலாம், இன்ட்டு 2 ஹெச் பார்த்தீங்கன்னா நமக்கு 2.4 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆர் பார்த்தீங்கன்னா 0.7, ப்ளஸ் எல் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 2.5. இங்கே என்ன எழுதிக்கலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ 7 டேபிளில் இது பார்த்தீங்கன்னா 1 டைம், இது வந்து 0.1 டைம் வந்துடும். அப்போ 22 × 0.1 இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8, 2 2s are 4, ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 12 வரும், பேலன்ஸ் 1. 2 கூட ஆட் பண்ணும்போது 3 ஆகிடும், ஒரு நம்பர் தள்ளி டாட் பண்ணும்போது இங்கே வந்துடும். இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ 22 கூட 0.1 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2.2, 122s are வந்து 22 ஆகும், ஒரு நம்பர் தள்ளி டாட்னு சொல்லும்போது 2.2 வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 8ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 10. இப்போ பேலன்ஸ் 1. அப்போ என்ன ஆகும், 4 கூட 1 ஆட் பண்ணும்போது 5, 5 கூட 3 ஆட் பண்ணும்போது 8. அப்போ இங்கே ஒரு நம்பர் தள்ளி டாட்னும் போது நம்ம இப்படி வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு அப்புறம் 0 வந்து அதுக்கு வேல்யூ கிடையாது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், 8 2s are 16, பேலன்ஸ் 1, 8 2s are 16, 16 + 1 17. இது நம்பர் தள்ளி டாட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தள்ளி தான். அப்போ 17.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் எ ஸ்பியர் ஹூஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 154 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது சிஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 154 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் த ஸ்பியர் வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும், 4 pi r ஸ்கொயர்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு வந்து இது கூட நம்ம ஈக்குவேட் பண்ணிவிட்டு நம்ம ஆர் கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு நம்ம டயாமீட்டரை கண்டுபிடிச்சிடலாம். சரி, 4 அப்படியே வச்சுக்கலாம். பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். இந்த ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இங்கே 154 வரும். நமக்கு ஆர் தான் கண்டுபிடிக்கணும், அதனால் இந்த ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். 154 அப்படியே இருக்கட்டும். இந்த மல்டிப்ளேயில் இருக்கிற ரெண்டுத்தையும் நம்ம டிவைடில் கொண்டு போயிடலாம். 4 × 22 டிவைடில் இருக்கிறத மல்டிப்ளேயில் கொண்டு போயிடலாம். ஓகே, இந்த 7 வந்து நம்ம மல்டிப்ளேயில் வந்துருச்சு, 4 × 22 டிவைடில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிளையே ஃபஸ்ட்டு பண்ணுங்கள்.
2 டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது 11 டைம்ஸ் வரும். 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் வந்து நமக்கு 14 வரும். பேலன்ஸ் 1 வருமா, திரும்பியும் 7 டைம்ஸ். திரும்பியும் இது வந்து நம்ம 11 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது 7 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா r² = 7 7s are 49 கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4ன்னு வருது. நமக்கு r தான் வேணும் இல்லையா? அப்போ இது என்ன ஆகும், இங்கே ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் போட்டோன்னா இது என்ன ஆகும், நமக்கு 49/4ன்னு வந்துடும். பாருங்கள், 49 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டா 7 வரும். 4 வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 2ன்னு கிடச்சிடும். இப்போ நம்ம ரேடியஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு என்ன வேணும்னா டயாமீட்டர் வேணும். ஸோ டயாமீட்டர் அப்படின்னு சொன்னால் 2r, 2 r சேர்ந்தால் தான் நமக்கு டயாமீட்டர் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம், 2 × r பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 7/2. இந்த 7ம் போயிட்டு நமக்கு என்ன கிடச்சிரும், 7 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து மீட்டர். ஸோ டயாமீட்டர், therefore டயாமீட்டர் = 7 மீட்டர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. The radius of a spherical balloon increases from 12 cm to 16 cm as air being pumped into it. Find the ratio of the surface area of the balloons in the two cases அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பலூன் வந்து ஸ்பியரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இனிஷியலாக அதோடைய ரேடியஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஏர் பம்ப் பண்ணும்போது இன்னும் வந்து அதோடைய ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ரேஷியோ கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்திங்களா, இந்த ரேடியஸ் இது ரெண்டுத்துக்கும் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சி அதோடைய ரேஷியோ வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு 2 ரேடியஸ் கொடுத்தாங்க இல்லையா, r1 அது வந்து 12 சென்டிமீட்டர், r2 பார்த்திங்கன்னா நமக்கு 16 சென்டிமீட்டர். நமக்கு 2 ரேடியஸ் கொடுத்ததுனால r1 r2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் தி சர்ஃபேஸ் ஏரியா நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பார்த்திங்கன்னா 4πr². ஸோ ரேஷியோன்னு சொல்கிறதுனால 2 வாட்டி நம்ம என்ன பண்ணலாம், இதே ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து r1 போட போகிறோம், இங்கே வந்து r2ன்னு போட போகிறோம். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த 4 இந்த பை கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன கிடைக்கும், r1² / r2² கிடைக்கும். ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், r1/r2ன்னு போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் இருக்குது இல்லையா? இப்போ பாருங்கள், r1 நமக்கு தெரியும் 12ன்ட்டு, r2வும் நமக்கு தெரியும் 16 சொல்லிட்டு இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நமக்கு 3 டேபிளில் கேன்சல் ஆகும். இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் இல்லையா? இப்போ பாருங்கள், 3க்கு ஸ்கொயர் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். 4க்கு ஸ்கொயர் போட்டால் என்ன கிடைக்கும், நமக்கு 16 கிடைக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் நம்மளுடைய ரேஷியோ. இந்த ரேஷியோ ஃபார்மில் எழுதிக்கலாமா? Therefore ratio of the CSA is 9:16 அப்படின்னு எழுதிக்கலாம். If the base area of a hemispherical solid is, அதாவது ஹெமிஸ்பியரிக்கல் சாலுடைய பேஸ் ஏரியா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 1386 ஸ்கொயர் மீட்டர்ஸ்னு சொல்லிட்டு, தென் ஃபைண்ட் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹெமிஸ்பியரிக்கல் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் ஷேப்பில் இருக்கும். இப்போது பேஸ் ஏரியான்னு சொல்லும் போது இங்கே பாருங்கள், இந்த டாப்பில் இருக்குது பார்த்திங்களா, இந்த சர்க்கிள் ஷேப்பு, அதுதான் பேஸ் ஏரியா. அப்போ பேஸ் ஏரியா வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1386 ஸ்கொயர் மீட்டர்னு எழுதிக்கலாம். பேஸ் ஏரியா நமக்கு இங்கே என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கா. அப்போ வந்து சர்க்கிளோடைய ஏரியா ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா πr². அதை வந்து நம்ம இது கூட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போது டிஎஸ்ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, டிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 3πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த πr² பதிலாக இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஆர்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 × πr²க்கு பதிலாக இந்த வேல்யூவை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு மீட்டர் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இது 3 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 3 6 are 18 பேலன்ஸ் 1, 24 25 பேலன்ஸ் 2, 3 3s are 9, 9 + 2 வந்து நமக்கு 11 வரும், பேலன்ஸ் 1, 1 3s are 3, 3 + 1 வந்து 4 வந்துடும். இங்கே மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இதுதான் வந்து டிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர்.